சிம்பிளா நான் ஒரு சின்ன கன்செப்டோட நாம இந்த செஷனை கண்டினியூ பண்ணுவோம். பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்ப நம்ம வாழ்க்கையின் நோக்கம், ரைட்? வாழ்க்கையின் நோக்கம். அப்ப எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு நோக்கம். இப்ப நான் சொன்னேன், இந்த ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங் உங்களுக்கு செய்யறதுக்கான நோக்கம் என்னன்றது நான் 2வது ஸ்லைட்லயே சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப சிலவங்க இன்னும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதுக்கான ப்ரோக்ராம் இந்த இது ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கான செஷன் தான் இது. ஸோ இதுல முற்றிலுமாக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்ப லைஃப் பர்பஸ் சொல்லும் போது, இப்ப நான் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது நாங்க பாக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங்க்கு நான் ஒரு பர்பஸ் சொன்னேன், ரைட்? சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பாருங்க. எங்களை எங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், எங்களோட பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், இது எல்லாத்தையும் பாருங்க. இது எல்லாமே எவ்வளவு அக்யூரேட்டா, எவ்வளவு பெர்ஃபெக்டா இயங்குது இல்லையா? சூரியன் காலையில உதிக்குது, சந்திரன் வருது. அதுவும் டைமிங் மிஸ் ஆகாம நடக்குது. ஒரு நாள் 24 மணி நேரத்துல மாற்றம் இல்லை. எத்தனையோ கோள்கள் நடக்குது, எவ்வளவு விஷயங்கள், மழை அழகா பெய்யுது. இவ்வளவு விஷயங்கள் இறைவன் எவ்வளவு செஞ்சுட்டு இருக்குதான், இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னா அது விளங்குங்களுக்கு இல்லாட்டி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஆனா கட்டாயமே ஏதோ எல்லாமே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில நடக்குதா இல்லையா? நடக்குது, ரைட்? இந்த சூரியன் படைச்சதுக்கு நோக்கம் இருக்கா? நோக்கம் இருக்கு. இந்த உலகத்தை படைச்சதுக்கு நோக்கம் இருக்கா? நோக்கம் இருக்கு. அப்ப இந்த நம்மளை சுத்தி பார்க்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. ஒரு கட்டில பாருங்க, ஒரு கதிரையை பாருங்க, அதுக்கு நோக்கம் இருக்கா? இருக்கு. இப்ப நான் அமர்ந்து இருக்கக்கூடிய சேருக்கு நோக்கம் இருக்கா? இருக்கு. இந்த லேப்டாப்புக்கு நோக்கம் இருக்கா? இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்குன்னு சுத்தி சுத்தி சொல்லிட்டோமா? இப்ப உங்களை பாருங்க, இப்படி பாருங்க, கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் பாருங்க. இப்ப கேளுங்க, உனக்கு இனியாவது நோக்கம் இருக்கா? இந்த கேட்டீங்கடா என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? எஸ் ஓ நோ? என்ன வருது? சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கான்னு கேட்டா ஓம் சொல்லியாச்சு. எங்களுக்கு என்ன நோக்கம்? நோக்கம் இல்லாத ஒரு படைப்பாவா நாம படைக்கப்பட்டிருக்கோம்? இருக்குமா? இல்ல, டெஃபினட்டா இல்ல. அந்த சூரியனுக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு இருக்குது. இந்த உலகத்துக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு இருக்குது. இந்த கட்டிலுக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு இருக்குது. இந்த லேப்டாப்புக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு இருக்குது. அப்ப இறைவன் ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு இவ்வளவு விஷயத்தோட எங்களை படைச்சிருக்கும் போது அதுக்கு நோக்கம் இல்லாம இருக்குமான்னு கேட்டால் இல்ல, பிள்ளை. இல்ல, அப்படி இல்ல. இறைவன் ஏதாவது ஒரு உன்னதமான நோக்கத்தை பதிச்சுத்தான் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிடும். அந்த நோக்கம் எதுன்னு சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களை நாம என்ன செய்யறோம் சொன்னா சாதனையாளர்கள் சொல்றோம். அவங்க சாதிச்சுட்டாங்க சொல்றோம். அவங்க பெரியாக்கள் சொல்றோம். அவங்க பேர் எடுத்துட்டாங்கன்னு சொல்றோம். அவங்களால உலகம் நன்மை அடையுதுன்னு சொல்றோம். இதெல்லாம் பெரும்பாலும் அந்த நோக்கத்தை புரிந்தவர்கள். விளங்குதா? அந்த நோக்கத்தை பத்தி ஆராயாம, அதை பத்தி யோசிக்காம விட்டவங்கள் எல்லாம் லூசர்ஸ்ன்னு சொல்றோம். இவங்களால என்ன பயன், இவங்களால என்ன நடக்குது இந்த உலகத்துக்கு, அப்படி கேள்விகளை கேட்கிறவங்களை யாருன்றா இந்த நோக்கத்தை பத்தி யோசிக்காதவங்க அல்லது தன்னைத்தானே ஆராயாதவங்க. அப்ப இறைவன் ஒரு நோக்கத்தையும் திறமையையும் ஆற்றலையும் எல்லாத்தையும் கொடுத்துத்தான் என்னையும் உங்களையும் இங்க வச்சிருக்காரு. அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களுக்குன்ற ஒரு நோக்கம் இருக்குது, அது இறைவன் கட்டாயம் வச்சிருப்பாரு. அப்ப அந்த நோக்கம் என்னன்றதை தேடுறதுதான் எங்களுக்கான வேலை. புரிஞ்சுட்டா? அந்த நோக்கத்தை நாங்க எப்படி தேடலாம்னு கேட்டால், எப்படி அந்த நோக்கத்தை தேடலாம்னு கேட்டால், அது எங்களுக்குள்ள தேடுறதுதான், ரைட்? எங்களுக்கான நோக்கத்தை எப்படி தேடலாம்னு கேட்டால், நாம இந்த உலகத்துக்கு நாம ஒரு இவ்வளவுத்துக்கு இந்த உலகத்துல இருந்து எவ்வளவு எடுக்கிறோம், சாப்பாடு எடுக்கிறோம், எவ்வளவு வளங்கள் எடுக்கிறோம், எங்களோட பெற்றோர்கள் மூலமா எவ்வளவு எடுத்துக்கொள்றோம். இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய நாம எதை பிரதிபலிப்பாக கொடுக்க போறோம், ரைட்? நாம எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு சேவையாளராக, எங்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம பெரியாள், அந்த அளவுக்கு நாம சாதனையாளன், அந்த அளவுக்கு நாங்க பேர் போற்றக்கூடியவங்களா இருப்போம். இல்லைங்களா? சும்மா ஏனோ தானு வாழ்ந்துட்டு போறவங்களை இந்த உலகம் பேசுமான்னு கேட்டா இல்ல. யாரை பேசும்? யாரை இந்த உலகத்துக்கு நன்மை பேசிட்டு போறாங்களோ அவங்களை தான் பேசும். Right? அது எதன் மூலமாக நடக்கும்? நோக்கத்தை புரிந்தவர்கள் மூலமாக நடக்கும். நோக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? தன்னை கேள்வி கேட்பதன் மூலமாக, தான் யார் என்பதை அறிவதன் மூலமாக, தன்னுடைய ஆற்றலை அறிவதன் மூலமாக, தன் நோக்கத்தை உணர்வதன் மூலமாக, ரைட்? சோ பேசிக்கா நோக்கம் என்று சொல்லி வரும்போது நான் சொல்றேனே, ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்க அணுகிறீங்கன்னு சொன்னால், ஆன்மீக ரீதியாக இஸ்லாமிய ஆன்மீக ரீதியாக நீங்க அணுகிறீங்கன்னு சொன்னால் நேரடியான ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இறைவனை வணங்கி வழிபடுவது, இறைவனுக்காக அர்ப்பணிப்பது, தன்னை அர்ப்பணித்து வாழ்வதுதான் அவனுக்கான நோக்கம் சொல்றது இஸ்லாமிய ஆன்மீக ரீதியா நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் அந்த ஆன்மீக ரீதியாகவும் ஒரு படைப்பாளன் ரீதியாகவும் நான் பார்க்கிறேன். பொதுவாக ஒரு படைப்பாளன் இந்த கண்ணோட்டத்திலிருந்து உங்களுக்கான நோக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு படைப்பாக
நீங்க ஒரு படைப்பாக இங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க இந்த படைப்பாக இருந்து கொண்டு நீங்க என்னத்தை செய்ய போறீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு. சோ இங்க நான் பேசுறது ரெண்டாவது நோக்கத்தை பத்தி. அந்த ரெண்டாவது நோக்கத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், நோக்கம் என்பது வெரி வெரி சிம்பிள். ரைட்? நோக்கம் என்பது வெரி வெரி சிம்பிள். நான் சொல்ற டெபினிஷன் எப்படி என்றால், நீங்க உங்களை அறிந்து, உங்களை தெரிந்து, நீங்க யாரு, உங்களுக்காக என்ன திறமைகள் இருக்கு. ஏண்டா எல்லார்கிட்டையும் எல்லா திறமைகள் இருக்குமான்னு கேட்டா இல்ல, டெஃபினட்டா இல்ல. ஏண்டா ஒவ்வொரு விதமான துறைகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ லொஜிக்கல் துறையை பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வேற. ரைட்? ஆர்டிஸ்டிக்கான வேலையை பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் டோட்டலி வேற. அக்கௌண்டிங் வேலையை பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் வேற. இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா வேற. இப்படி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களையும் ஒவ்வொரு விதமான நுட்பத்தையும் எதிர்பார்த்திருக்குது. அப்படி எல்லா திறமையும் ஒருத்தர் இருக்குமான்னு கேட்டா இல்ல, விளங்குதா. ஆகவே தனக்கான துறையும் தனக்கான ஆற்றலும் எதுன்ற ஒருத்தர் அறிஞ்சு கொள்வதுதான் அவருடைய நோக்கத்தை அடைவதற்கான முதலாவது பணி, முதலாவது ஸ்டெப். பண்ணிட்டா. அப்ப அதை புரிஞ்சு அவரால் இயலுமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுப்பது தான் உண்மையிலே அவர் செய்யக்கூடிய நோக்கம்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த கோட்டை நான் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த செஷனுக்கு போறேன். த மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் டு ஃபைண்ட் யுவர் கிஃப்ட். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வாழ்வின் அர்த்தம் என்று சொல்றது, வாழ்வின் அர்த்தம் என்று சொல்றது ஃபைண்ட் யுவர் கிஃப்ட். கிஃப்ட்னு சொல்றது உங்களுக்காக இறைவன் தந்திருக்கக்கூடிய உங்களோட திறமை, ஆற்றல், அல்லது சில விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ரைட்? ஒரு இன்ட்ரெஸ்ட். உதாரணமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏன் இந்த செஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க, அப்பதான் உங்களுக்கு செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்றால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறாரு, இவ்வளவுக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு இசையை கொடுக்குறாருன்னு சொன்னால், அவரு கிஃப்டாக நினைக்கிற விஷயம் என்னன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது ஒரு ஆற்றல், அதுல இருக்கக்கூடிய ஆற்றல், விளங்குதா. அப்ப த மீனிங் ஆஃப் லைஃப்னு நாங்க சொல்றது, அதோட பேசிக் வந்து என்னென்றால் உங்களுக்கான கிஃப்டை நீங்க அறிஞ்சு கொள்றது. ரைட்? அதை நீங்க கண்டுபிடிக்கிறது. ரைட்? ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஸ்டின் போட்ட பாருங்க. த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு கிவ் இட் அவே. ரைட்? வாழ்வின் நோக்கம் என்று சொல்றது என்னென்றால் நீங்கள் அறிஞ்சு கொண்ட அந்த கிஃப்டை வெளியே கொடுக்கிறது. விளங்குதா. அப்ப பர்பஸ் வரும்போது நீங்க தெரிஞ்சு கொண்ட கிஃப்டை வெளிப்படுத்துறது. உதாரணமாக அவரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை அறிஞ்சு கொண்டாரா, அதன் மூலமாக அதை வளர்த்து கொண்டு அதுல இருந்து திறமைகள் எடுத்து அதுல இருந்து என்னது அவுட்புட் எடுத்தவர் என்ன செய்யறாரு, வெளியே கொடுக்குறாரு. இது வந்து அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃப். ரைட்? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை வச்சுக்கொண்டு அந்த திறமை மூலமாக இந்த உலகத்துக்கு எது நீங்க கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களோ, எதை கொடுக்கலுமோ அதுதான் நம்மளோட பர்பஸ் இந்த கோட் வந்து சொல்லுது.